ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்டுக்கே லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சேனக்கிழங்கு வறுவல் தான். நான் இது வரைக்கும் செஞ்ச மாதிரி இல்லாமல் இப்போது வேறு மாதிரி வித்தியாசமாக செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு நல்லா தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு 3-4 தடவை அலசி எடுத்துக்கணும். இல்லைனா நாக்கு வந்து அரிக்கும், கொஞ்சம் இந்த சேனக்கிழங்கு வந்து அரிக்கும். ஸோ நல்லா 3-4 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்லையா, அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸி கப்பில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சேனக்கிழங்கு நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துடுச்சு. அதை தனியாக எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு 3-4 டீஸ்பூன் நல்லா கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கருவேப்பில் போடணும். கருவேப்பில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிட்டு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கணும். 1/4 மூடி தேங்காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பல் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சு இந்த வெங்காயத்துக்கூடையே அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்து, அதாவது பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்து கலந்துக்கணும். கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வரமிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுட்ரு, அதாவது கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், எப்போவுமே குழம்பு போடுவோம்லே அந்த மிளகாத்தூள் எடுத்து எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் தெளித்து நல்லா நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் அது கூட சேனக்கிழங்கு அந்த மசாலா கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா கிழங்கு வேக வைக்கும்போது போட்ட உப்பு தான், அது பத்தாது. கொஞ்சம் உப்பு இது கூட சேர்த்துட்டு, இந்த மசாலா கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே சேனக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அடிக்கடி திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு கிளறி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. செம்ம டேஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.